அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் ஒன்று கூடி சேர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் அளவில்லாமல் சந்தோஷப்பட்டு நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு பாடலை பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பே, உறுதியாய் நம்பி உள்ளே எப்படியும் செய்து முடிப்பே, உறுதியாய் நம்பி உள்ளே என் மூலம் செய்து முடிப்பே, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஆண்டவருக்கு கனமும் ஆண்டவருக்கு மகிமையும் ஆண்டவருக்கு துதியும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் தெய்வம் இந்த நாளில் மகிமைப்படும், இந்த நாளில் என் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும், எல்லா நாவுகளிலும் ஆண்டவரை துதிக்கிற துதி உண்டாகட்டும், துதியினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவன் இந்த நாளில் நம்மோடு பேசும்படியாக நாம் இந்த நாளில் தியானிக்க தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கவனிக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார். அங்கே வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செம்மையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தின் மூலம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். நீங்கள் இந்த நாளிலேயும் கூட இந்த செய்தியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதையை குறித்த ஒரு தெளிவை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குருடரை எப்படி ஆண்டவர் அறியாத வழியிலே நடத்துகிறார்? ஒரு மனிதனுக்கு
பார்வை இல்லை, கண் தெரியவில்லை, அவன் குருடனாக இருக்கிறான்னா அவனை வழிநடத்தி கொண்டு போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மனுஷனை எங்கே அழைத்து கொண்டு போகிறோம் என்று சொல்லி. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில நேரம் நம்மளை வழிநடத்தி கொண்டு போகிற பாதை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. குருடர்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நான் எங்கே போகிறேனே அவங்களுக்கு தெரியாது. கண்கள் பார்வையற்ற நிலையில் இருக்கிறவங்க அவங்கள வழிநடத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதே மாதிரி ஆண்டவராகிய தேவனும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை வழிநடத்தக்கூடிய வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே சொல்ல மாட்டார். ஒரு குருடனை வழி நடத்துறது போல தான் ஆண்டவர் சில நேரம் நம்மளை வழி நடத்துகிறார். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை ஒரு குருடனை வழிநடத்துகிறது போல தெய்வம் நம்மளை வழி நடத்துகிறார் என்பதற்காக நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் குழியில் தள்ளி விடுவார் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி நம்மளை குழியில் கொண்டு போய் விடவே மாட்டார். நாம் ஒரு குருடனை வழிநடத்துகிறது போல அறியாத வழியில் தேவன் நம்மளை நடத்துகிறார்னா நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்மளை வழி நடத்துகிறவரை நம்பி அவர் நம்மளை எந்த பாதையில் நடத்தினாலும் அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழியில் நாம் அவரை பின்பற்றி போக வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம கேள்வியை கேட்க முடியாது. ஆண்டவரே, ஏன் என்னை இந்த பாதையில் நடத்துகிறீங்க? ஆண்டவரே, ஏன் நான் இப்படிப்பட்ட பாதையின் வழியாக போகணும்? எனக்கு ஏன் இவ்வளவு கடினமான பாதை? எனக்கு ஏன் இவ்வளவு முட்கள் நிறைந்த பாதை? எனக்கு ஏன் இவ்வளவு நிந்தனை, வேதனைகள், அவமானங்கள் நிறைந்த பாதை? நமக்கு புரியாது. நமக்கு அறியாத வழியில் சில நேரம் நடத்துவார். அப்படி சில பாடுகளின் வழியாகவும் சில நெருக்கங்களின் வழியாகவும் சில இக்கட்டான வழியிலெல்லாம் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போகும்போது நம்ம ஒன்றுமே கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் ரொம்ப தெளிவாக நாம் அறிந்து வைத்திருக்கணும். என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் தீமையான வழியில் கொண்டு போய் விடவே மாட்டார். என்னை ஒரு நாளும் அழிவில் கொண்டு போய் விட மாட்டார். நான் எங்கேயாவது போய் இக்கட்டில் அகப்படும் வழியில் தேவன் என்னை நடத்த மாட்டார். என்னை வனாந்தரத்தில் நடத்தினாலும், என்னை உபத்திரவத்தில் நடத்தினாலும், என்னை பாடுகளில் நடத்தினாலும், நெருக்கங்களில் நடத்தினாலும் என் தேவன் என்னை வழி நடத்துகிறது நேரான வழியில், அருமையான வழியில் தான் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கை இந்த நாட்களில் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அடுத்து நீங்கள் படித்து பாருங்களேன். அதில் 19வது வசனம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான காரியம், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனே அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லாமல் அந்தன் யார் அப்படிங்கிறார். அப்போ இந்த குருடன் அல்லது குருடர்களை அறியாத வழியில் ஆண்டவர் நடத்துகிறாரு. அந்த குருடர்கள் யாரு என்று ஒரு தெள்ள தெளிவான விளக்கம் இருக்கிறதாங்க. யார் குருடனாக இருக்கிறானா? அவருடைய தாசன், அவருடைய தூதன், அவருடைய ஊழியக்காரன், அவருடைய உத்தமன். அப்படின்னா நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இதிலிருந்து என்ன நம்ம புரிந்து கொள்ளுகிறோம்? தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா சில நேரம் குருடர்களை போல வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கண்களுக்கு பல காரியங்களை தேவன் மறைத்து நம்முடைய எண்ணங்களிலே அது தோன்ற விடாத படிக்க நம்மளை நடத்தி கொண்டு போகிற பாதையில் என்னென்ன சூழ்நிலைகளெல்லாம் இருக்குங்கிறத கர்த்தர் ஒரு நாள் நமக்கு சொல்லாமல், எதுவுமே நமக்கு புரியாத விதத்தில் நீங்கள் சில நேரம் போய்கொண்டு இருப்பீங்க. கர்த்தர் நடத்தும் போது உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கணும்? இப்படிப்பட்ட கடினமான பாதை எதற்கு இப்படி வருது? அவங்களுக்கு இப்படி வரலையே, இவங்களுக்கு இப்படி வரலையே, எனக்கு மட்டும் ஏன் வரணும்? இந்த கேள்விகள் சில நேரங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நிறைய குழப்பத்தை உண்டாக்கும். ஆனால் ஒன்றை நீங்கள் உறுதியாய் நம்புங்கள், ஆண்டவர் உங்களை அழகாக அருமையாக நடத்துவார். தேவன் மேல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, குருடர்களை அறியாத வழியில் நடத்துகிறது போல ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அருமையாய் நடத்துகிற நல்ல கிருபைக்காக நன்றி. எங்கள் வனாந்திரத்தில் நாங்கள் சொர்ந்து போயிடக்கூடாது. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு வனாந்திரம் வழியாகத்தான் போக வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு போதிச்சிருக்கிறீங்க. உமக்கு கோடி நன்றி செலுத்தி ஆமென் செபிக்கிறோம். எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். யாரெல்லாம் அந்த பாதையில் போகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உண்மையாக தேவனை சார்ந்து நிற்க, நாங்கள் உண்மையை நம்பி நிற்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. சுகவீனம், வியாதி, பலவீனம், கடன், போராட்டம், சத்துருடைய பலவிதமான சூழ்ச்சிகள், இவைகள் இதெல்லாம் உடைய பிள்ளைகளை விடுவித்து கிருபையாய் காத்திரளும், ஆசீர்வதித்தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.